ஹாய் ஹலோ மக்களே. ஸோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க கிரிஞ்ச் கப்புள்ஸ் அப்புறம் கிரிஞ்சான வீடியோஸ் தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். இதை பார்க்கும்போது இந்த வீடியோ எண்டு வரைக்கும் நாங்களே இருப்போமான்னு தெரியல, அந்த அளவு கிரிஞ்ச் இதில் இருக்கு. பார்ப்போம். Oh shit. Here we go again. நான் குண்டா இருக்கனா நல்லா இல்லையா நல்லா இருக்கனா சாப்பிட்றீ எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லச்சு என்னச்சு அப்படின்னா ஃப்ரூட்ஸ் தானே கொடுத்தேன். நான் ஒன்னு காட்டுனா என்ன என்ன எழவி அது உனக்கு எப்படி இது கிரிஞ்சா இருக்காது, இது நீ பண்றவன் தான் அதெல்லாம் இல்ல. அது ஏன் இப்படி ஆக்ட் பண்றாங்க? இல்ல மச்சான், நீ பண்ணு. ம். நீ ஏன் போட்டோ இப்படி பிடிச்சிட்டு என்ன செல்லம் என்ன பண்ற என்ன சாப்பிடு வீடியோ கோசமே பண்ணிட்டு போஸ்ட் பண்ணிட்டு நீ கொஞ்சம் இது பிரைவேட் ஏரியா நீ கொஞ்சிக்கோ. எதுக்கு இங்க காட்டி உன்ன மாதிரி இருக்கிறவங்கள வெறுப்பேத்துறாங்க மச்சான். அதுதான் காரணம் எனக்கு தெரிஞ்சு. அதோட இப்போ மெயினா இதுக்கான ஆடியன்ஸ் யார் தெரியுமா? உன்ன மாதிரி ஆளுதான். இந்த மாதிரிலாம் என்ன மாதிரி ஆளுங்க இல்ல. ஆசைப்பட்டுக்கிட்டு என்ன மாதிரி ஆளுங்க? நான் இந்த மாதிரிலாம் பார்த்தனா தள்ளி விட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி கிரிஞ்சா இருக்கும் எனக்கு. ஒரு மாதிரி உள்ள அப்படியே நடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு என்ன என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்ற நீங்க மாதிரி. பண்ணுங்க, பண்ணாததா பண்றீங்க, பண்ணுங்க. எதுக்குடா வீடியோ பிடிச்சி போடுறீங்க? அதுவும் ஒரு லிமிட் இருக்கணும். சிலதெல்லாம் வந்து என்னம்மா என்ன ஃபங்க்ஷனுக்கு போறா மறைமாடின்னு இவர் மறைச்சிட்டு ஃபங்க்ஷனுக்கு போகாது. அங்க 100 பேர் தான் இருப்பாங்க பாக்குறது. அவங்களுக்கு எல்லாம் காட்டாத. நான் வீடியோ எடுக்கிறேன் 1,00,000 பேர் பார்ப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் காட்டுன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு தேவை லைக்ஸ், கமெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப்ஸ், ஃபாலோஸ். அதெல்லாம் வந்து அதெல்லாம் பார்க்கும்போது எப்பா டேய் ரைட் ஆளவுற தேவை. சரி ஓகே, அடுத்து இதே மாதிரி ஒரு கிரிஞ்சா பார்க்க போறோம். பாத்தீங்களா அபியூஸ் ஏய் அபியூஸ் மாலை எறும்பு ஓடுதுன்னு அதெல்லாம் அடிச்சேன். கிடையாது அபியூஸ் அபியூஸ் டேய் நல்ல கொட்டட்டும். அதுதான் வீங்கும். சரி நீ என்ன லவ் பண்ண மாதிரி தான் என்ன பண்ணிருப்ப லோகேஷ்? வேற எதனா ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பேன். சரி என்ன கல்யாணம் பண்ண மாதிரி தான் கரெக்டான பதில் தான், வேற எதனா ஒரு பொண்ணை ஃபேக்டான பதில் தான். பண்ணாலும் அதான் நீ பண்ணணும். இந்த மாதிரி கிரிஞ்சு பண்ண என்னடியே லவ் பண்ண மாதிரி தான் என்ன பண்ணிருப்பேன்னு கேட்டேன்னா உன்னையே நினைச்சிட்டு உன்னை எப்படி லவ் பண்றது நீ யோசிச்சுட்டு ஏங்கிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லணும். நான் தான் ஓ, உன்னை இப்போ love இவங்க வந்து பண்ணேன். குழந்தை, கிடையாது. அப்புறம் அவர் ஏன் வந்து நான் மெச்சூர்டா love பேசுறாரு, பண்ணல? இவங்க குழந்தை மாதிரி பிஹேவ் பண்றாங்க. அதுதான் நான் வந்து love பண்ணலையேடா. லவ் பண்ணலன்ட்டு அதுதான் முன்னாடி அதாவது நான் உன் சரி, scenario சஞ்சய், ல நீங்க என்ன நான் நினைக்கிறீங்க? love பண்ணேன். இந்த மாதிரி கியூட் கப்புள்ஸ் நினைச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? கியூட் கப்புள்ஸ் நினைச்சு நான் என்ன பண்றேன்னா என்ன பண்றேன்னு கேட்கல, என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்கன்னு தான் கேட்டேன். என்ன பண்றீங்க நீங்க பண்றதுல சொன்னீங்கன்னா அது போயிடும். இப்போ கியூட்னஸ்ன்றது ஒருத்தன் உனக்கானவன் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் நீ பண்ணும்போது ஓகே. சொல்ற பத்தியா அதுதான் அவனோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட அந்த கியூட்னஸை காட்டினா ஓகே. அது வந்து வெளியே காட்டும்போது கிரிஞ்சா இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், வெளியே நம்ம பப்ளிக்ல இருக்கோம் சரியா, அவங்க வந்து அந்த கியூட்னஸ் வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் காட்டுறாங்க, பப்ளிக்கா காட்டுறாங்கன்னா ஃபேக்கா இருக்கு. ஃபேக். 20 அபோவ்ல சரி ஒருத்தனால எப்படி குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ண முடியும்? எப்படிடா இது என்னால ஏத்துக்க முடியலடா இதை. என்னால முடியலதான், ஆனா பிஹேவ் பண்றவங்களும் இருக்காங்க, பண்ணுவாங்க. என்னைக்கு சந்தோஷ் சுப்பிரமணியம் படம் வந்துச்சோ ம். அன்னில இருந்து இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தோஷ் சுப்பிரமணியம்ல ஜெனிலியா ரொம்ப ஜெனியூனா பண்ணிருப்பாங்க. ம். அது ஒரு ஆக்ட். ம். அது வந்து நீங்க உங்க பாய் ஃப்ரெண்டோட பண்ணுங்க, தயவு செஞ்சு வெளியே இருக்காங்க பண்ணி காட்டாதீங்க. எல்லாருமே பண்ணுங்க. ஆக்சுவலா பாய் ஃப்ரெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும். ஆனா அது அவங்க கிட்ட மட்டும் தான். அவங்க கிட்ட கரெக்ட். சரி, இந்த அபியூஸ்ல இருந்து நம்ம வெளியே போலாம் வா. அப்புறம் பாக்குறது அபியூஸ் சொல்ற போறாங்க இவங்க. ஐயோ அபியூஸ் அபியூஸ் பண்றாங்க அப்படின்றாங்க. என்னடா நீ அவளுக்கு கல்யாணம்டா? சரி விட்றா. மத்தவனுக்கு ஒன்று தெரியுமா, அவளை யாராச்சும் பார்த்தாலே அச்சு வாயெல்லாம் வச்சிருவேன். ஆனா இப்போ அவன் உடம்பே யாரோ தொட்டு வச்சு பண்ணலையா? ஐயோ இல்ல இல்ல இது புரியல எனக்கு. லவ் பண்ண பொண்ணு கல்யாணம் பண்ண போது ஓகே அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகி போயிடுச்சு. நீ இந்த மாதிரி ஆக்ட் பண்ணின்னு மஞ்சள் கலர் சொக்கா போட்டுன்னு இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணிருந்தா எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணிக்கும்? கரெக்ட் தான். அத பொண்ணு அது இவன் வேற, என்ன அது சொல்றான்னு வேற. கேட்டியா? முத்தாண்டு கல்யாணம் யாருக்கு என்ன கழுத்தை வந்து பாக்குறேன். இவனா ரொம்ப குடிடா நல்லா குடி. எனக்கு தெரிஞ்சு இவன் தான் எல்லா பிளானும் பண்ணிருக்கான். ஆமா அவன் தான் பேக்ல இருந்து நட்டுல வச்ச நச்சியாதாஸ் அக்கா வராங்க.
அனுப்பிச்ச மெசேஜை நீங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்துட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். 12 hours சீனுன்னு காட்டினா கூட பரவாயில்ல, அதை ஓப்பன் பண்ணாமலேயே ஒரு சீன் போடுறீங்க பாருங்க, அதுதான் எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. யாரா இந்த அக்கா இது மாதிரி பண்றது? அது மெசேஜ் பார்த்து ரிப்ளை தான் பண்ணி விடுங்களாண்டா. யாரா அது? சிக்கன் வாங்கி தர கூட்டிட்டு போவியா மாட்டியா? நைட்டு 12 மணி பாப்பு. மணி 12 தானே ஆக போகுது. சிக்கன் சாப்பிட கூடாதா என்ன? இப்ப கூட்டிட்டு போ. ஏன்டா இல்ல நான் சொல்ற சைலண்ட் ஆயிட்டே. நீ எடுக்கிற ஆங்கிளே சரியில்லையே வீடியோ எடுக்க. நல்லா அடம் பிடிச்சு வாங்கிட்டேன். தேங்க்யூ பேபி, இப்படி பண்ண நல்லா பரவாயில்ல, கொட்டினதுக்கு அபியூஷன் சொல்லி ஸ்லோ மோஷன் சாங் எல்லாம் எப்படி இருக்கும் நீ யோசிச்சு பாரு. இப்போ எப்படியே வீடியோ போடும்போது காப்பிரைட்ஸ் இருக்கும் அந்த சாங் போட்டா. ஸோ காப்பிரைட்ஸ் எடுத்துட்டு வேற மியூசிக் போட்டு தான் அந்த வீடியோ போடுவேன். ஸோ அப்போ எப்படி இருக்கு நீங்க? இளையராஜா பாட்டா அது? இளையராஜா பாட்டு இல்லடா இது. அப்போ காப்பிரைட்ஸ் வராது. ரொம்ப ரொம்ப ஆர்டிஃபிஷியலா ஒரு கியூட்னஸ். ஐயோ கியூட்னஸ் எங்கடா? நம்ம அவங்கள தப்பு சொல்ல முடியாதுடா. அதை கூட ஃபாலோ பண்ணி எவ்வளவு பேர் லைக் பண்ணி வச்சிருக்கானுங்க. அப்புறம் நம்ம அந்த ஒரு மோட்டிவேஷன்லாம் பண்றாங்க எல்லாரும். இது ஒரு கரெக்டான கமெண்ட் ஒன்று வந்திருக்கு. ஸோ இதை நான் அப்ரிஷியேட் பண்றேன். பிரிஞ்சில வந்து ஓவர்லோட் ஆகி அவர் வந்து பொங்கி இருந்து போட்டிருக்காரு. எல்லாருமே வந்து நெகட்டிவ் கமெண்ட் தான் பண்ணிருக்காங்க. இதுல அந்த செருப்பு எடுங்கடா, உங்களை பிரேக்கப் ஆன சொல்லுங்க. இவனை பார்த்து நடுவுல விழிச்சிட்டு போறாரு துண்டு போட்டு. நான் ரெடியா இருக்கப்பா துண்டு போட அப்படின்னு சொல்லியிருக்காரு. கருமோ என் ஃபீல்ட்ல என்னடா வரீங்க, ஏன்டா வரீங்க அப்படின்னு. ஸோ எல்லாரோட தாட்டும் அது மாதிரிதான் இருக்கும். நீ இதை மாதிரி கமெண்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஸோ இந்த வீடியோ வந்து என்ன ஆகுது, இன்னும் எங்கேஜ் ஆகுது. வந்துட்டாங்க ஜக்கமா வந்துட்டாங்க. இல்லைன்னு டைரக்டா சொல்லிட்டா நாங்களே போயிடுவோம். நீங்க செஸ் விளையாடுற மாதிரி செக்கு வச்சு வச்சு சொல்ல வேண்டாம். சகுனி மாதிரி சகுனி ஆட்டம்லாம் ஆட வேண்டாம். பிடிக்கலன்னு சொல்லிட்டா நாங்களே போயிடுவோம். அவ்வளோ எல்லாம் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதுக்கேண்டா ஒரு ரூபாய் கையில நெத்தி வச்சிருக்கேன். கொஞ்சம் உனக்குதான் வீடியோ, உனக்குதான் அந்த நீயா செடிக்குள்ள ஒருத்தன் இருக்கான்ல, அவன் சரியா போடுவான். அப்புறம் திருப்பி நான் அதான் சொல்றேன், அந்த அக்காவை யாருடா இப்படி பண்றீங்க, தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணி விடுங்கடா. ஏன்டா செஸ் மாதிரி எல்லாம் விளையாடிட்டு இருக்கீங்க அந்த அக்கா வச்சு. தயவு செஞ்சு இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா அந்த அக்கா கிட்ட செஸ் எல்லாம் விளையாடாதீங்க, ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. பண்ண மாட்டாங்க. ஆனா நீ யாரு இருந்தாலும் இல்லைனாலும் எப்பனாலும் நீ தானே மூக்கு தொடச்சு விடுவ. அவங்க மூக்கு தொடச்சு விடுவாங்களா? மூக்கு மட்டும் தான் தொடச்சு விடுவாங்க. என்னடா ஆச்சு நம்ம ஊர்ல, என்னடா ஆச்சு நம்ம ஆளுங்களுக்கு வந்து பார்த்தா அவங்க 20 வயசு கம்மி ஆயிடுச்சு. அதனால இப்போ சில பேர் இருக்காங்க, நான் எல்லாருமே நான் மென்ஷன் பண்ணல. அவங்களோட வயசை கம்மி பண்றதுக்காக அவங்க இம்மெச்சூர்டா ஆக்ட் பண்றாங்க. அது ஏன் எனக்கு புரியல. ஏன்டா இம்மெச்சூர்டா ஆக்ட் பண்றீங்க? மெச்சூர்டா தான் இருங்களேன்டா. நீ வந்து அது வீடியோவா எடுத்து போடலாம் அப்படின்னு சொன்னா நீ அது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்ல போட்டியே. மொத்த வீடியோ எடுக்கிறான் அவன் தான். அப்போ நான் நினைச்சது தனியா செல்ஃபி வச்சுன்னு வீடியோ எடுத்து அவங்க கூட பேசுறது நினைச்சுடா. எப்படா வெக்கமெல்லாம் வீடியோ எடுத்துக்கிறேன் இதெல்லாம் அவன் அவனுக்கே தோணலையாடா. ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. ரொம்ப கிரிஞ்சா இருக்குடி அடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். இவனா போடு எடுத்துட்டு இருக்கான். ஒரு 10 டேக் போயிருப்பான் போல. 10 டேக்கா? டேய் வீடியோடா. யார் என்ன நினைச்சா என்ன, இந்த முத்து கொடுக்கறது கட்டி பிடிச்சிக்கிறது இதெல்லாம் மட்டும் லவ் கிடையாது. அதெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. 4 பேர் இல்லாதப்போ பண்ணுறது. புரியல எனக்கு. 4 பேர் எல்லாம் இருக்கிற போது பண்றது. 4 பேர் இருக்கும் பண்ணதான் கிரிஞ்சா இருக்கும். நீங்க தனியா அந்த கிரிஞ்ச பண்ணா எனக்கு என்ன பிரச்சனையே இல்லையே. 4 பேர் பண்ணி பண்ணா இந்த கிரிஞ்சு என்ன பண்ண அவரு இப்படியே செல்ஃபில எடுத்து அடியே ஆயில போட்டு சாப்பிட்றான் போல எனக்கு தெரிஞ்சா. ஐயோ முடியலடா. கிரிஞ்ச ஃபுல்லாவே இன்னும் ஒரு 30 செகண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஸ்லோ மோஷன் சாங் தான் வரும். நல்லா சாப்பிட்டாரு.